ரெடியாகி நிற்கிறோம். ஏன்னா இப்போ வந்து நேரம் 11 மணி வந்து லஞ்ச் எல்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்கோம். வந்து மாற்றுத்திறனாளிகளும் சிலர்களுக்குரிய நிகழ்வுன்னு சொல்லி சாப்பாடை வந்து எல்லாமே பார்சல் வாட்டி கொண்டு வைக்கணும். இன்னைக்கு சமையலை பற்றி சொல்ல போனா எஸ்எஸ்சியில பார்த்து எத்தனை நாள் வருமா ஐயா? செயலாளர் கொஞ்சம் உள்ள வாங்க. சந்தோஷமா உங்களுக்கு சாப்பாடு ஒன்றுதான் இருந்தது. அது நீங்கள் இப்போ தாரத்துனா பெரிய சந்தோஷம். நீங்க எல்லாம் வாழ்க்கைக்கு போகும்போது நான் நினைச்சேன் 92 திருப்பி பார்த்தா 29 ஆகுது அப்படின்னு தான் நினைச்சேன். அப்படியே ஜெலி பிளாக். நான் உங்கள் சாரு. நான் உங்கள் சஜி. ஓகே, இன்னைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நல்லா விலங்கின மாமி விட்ட நிற்கிறோம். ரெடியாகி நிற்கிறோம். ஏன்னா இப்போ வந்து நேரம் 11 மணி. நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்க நாளைய நிகழ்வு நடக்க போகிறோன்னு சொல்லி இதற்கு ஷாப்பிங்னு சொல்லி, அதாவது வந்து இன்றைய தினம் வந்து மாற்றுத்திறனாளிகளும் சிறுவர்களுக்குரிய நிகழ்வுன்னு சொல்லி அந்த ஒழுங்குக்கு தான் நாங்கள் வந்து சமையலுக்குரிய பொருட்கள் எல்லாம் வேண்டி இப்போ சமையல் எல்லாம் இத்தனைக்கு முடிஞ்சிருக்கு நினைக்கிறேன்னு சொன்னால் 11 மணிக்கு வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிற முறையில் தயாரெடுத்து சொல்லிச்சது. 10:30க்கெல்லாம் சமையல் முடிச்சு வேணுன்னு சொல்லியிருந்தா. இப்போ போனால் தான் என்ன நிகழ்வுன்னு தெரியும். இப்போ நாங்கள் அங்கே தான் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு நிற்கிறோம். போயிட்டு வந்து எனக்கு என்னென்ன தெரியலை, நீங்கள் வடிவாக போய் பார்த்தா தான் தெரியும். சிறுவர்களுக்குரிய நிகழ்வோ மாற்றுத்திறனாளிகளுக்குரிய நிகழ்வோ இல்லை. அப்புறம் வந்து லஞ்ச் எல்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்கோம். வந்து லஞ்ச் டைமுக்கு அதெல்லாம் கரெக்டாக தரப்படும். அப்போ ஏஜிஓ சாலை சமுத்திர விசாலை இந்த மாதிரிலாம் அதிகாரிகளையும் அழைச்சிருந்திருக்கிறோம். ஸோ நாங்களும் வந்து அவங்களுக்குரியதான மதிய லஞ்ச் வந்து ஒழுங்கு பண்ணியிருந்ததுக்குனாடி ஸோ எங்களையும் வந்து அழைப்பு விட்டுருக்கிறோம். போகிறோம். போயிட்டு தான் மீதியான நிகழ்வுகளை பார்க்கலாமே. சரிதானே? எனக்கேன்னு சரியான சோர்வாக இருக்குன்னா நேற்று தினம் மெர்சியோட பர்த்டே. அப்போ வந்து நள்ளிரவில் இப்போல்லாம் ஒரு ஃபேஷனாகவே போயிட்டுது. அப்போ இரவில் எல்லாம் கேக் வெட்டிட்டு அப்படி எனக்குரிய இந்த வளமையான நித்திர நேரம்னு சொன்னால் ரொம்ப சரி 10 மணிக்கெல்லாம் போய் படுத்துறேன். அது தகுந்தனா அப்புறம் குழம்பிடும். அப்படியே குழம்பி 2 மணி ஆயிட்டு அதான் முடிய சரியான சோர்வே. சரி இருந்தாலும் நான் சோர்ந்து நாள் நிற்கிறீர் தானே எழுப்பி ப்ரோக்ராம் போயிட்டு நான் விஷயங்கள் எழுப்பி கொடுக்குறாக்கு. சரி இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு காரெல்லாம் ரெடி ஆகிட்டு போயிட்டு மீதியான விஷயங்களை தொடர்வோம். வாங்குவோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் சொன்னால் அங்கே சொல்லிட்டு தான் வந்தாங்க சமையல் நடந்து கொண்டிருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்க்க நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க போயினோம்? 12 மணிக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சமைச்ச சாப்பாடை வந்து எல்லாமே பார்சல் வாட்டி கொண்டு வைக்கணும். இன்னைக்கு சமையலை பற்றி சொல்ல போனால் அம்மா தான் எல்லாமே செய்திருக்காங்க. பாருங்க, சமைச்சது மட்டும் இல்லாமல் பார்சல் அலுவலும் நடந்து கொண்டிருக்கு. ரைஸ் போட்டிருக்கீங்க நம்ம ரைஸ், அப்புறம் பிரெட் ரைஸ், கோழி குழம்பு, அதோட சம்பல், இங்கே பாசல் கட்டி கொண்டிருக்கிறேன். பருப்பு கறி. என்ன அந்த ஐயாவை பார்க்குறவங்களுக்கு தெரியுதா யாருண்டு? எஸ்எஸ்சியில பார்த்து எத்தனை நாள் வருமா ஐயா? 30 நாள் இன்னைக்கு 9 10 நாள் ஆகுது. 10 நாள் ஆகுது. 92 வயசு ஐயா. 10 இன்னைக்கும் பாத்தீங்களா ஐயா அந்த வேலை எப்படி நடக்குது? பாசல் காட்டிட்டு இருக்கேன். அவசரமா இருக்கிறீங்க. நல்ல சுகம், நல்ல சுகம். உங்க புண்ணியத்துல நல்ல சுகம். நல்ல சுகம். எல்லாரும் சந்தோஷப்படுத்தும் போது வயசு எனக்கு குறையும். அப்படியா? அப்ப எத்தனை மணிக்கு சமையல் முடிஞ்சு தொடங்கி? சமையல் முடிஞ்சு 10:30க்கெல்லாம். 10:30க்கெல்லாம் முடிஞ்சு பாத்தீங்களா? சரியான ஒழுங்கமைப்பு தான். எல்லாம் முறையா செஞ்சு. அதான் நீங்க வருவீங்களா அங்க ப்ரோக்ராமுக்கு? எனக்கு ப்ரோக்ராமுக்கு நான் எங்கிட்ட பேர் இருக்கு ஒரு ஆள். என்னையா? எங்கிட்ட ஒரு ஆள் பேர் இருக்கு தானே. ப்ரோக்ராமுக்கு நான் வரத்தானே வேணும். அப்ப வருவீங்க. இந்த அளவில் முடிச்சுட்டு வருவீங்க. கண்டிப்பா வருவீங்க. இப்ப தம்பி வரலையா? ஓ, அவர் வந்து கொண்டிருப்பார். அப்ப அவர் வந்தா சரி. வேற யாரு விஐபி யாரும் வராங்களா? இப்ப நாங்க அதெல்லாம் வந்து நாங்களும் கோழிக்கறின வாசனையே அப்படி இருக்கு.
மாவட்ட மாற்றுத்திறனாளி அமைப்பின் தலைவர் இன்றைய நாளிலே கதாநாயகர்களாக வந்திருக்கின்ற கிராமர்கள் இன்று ஒட்டரத்தபுரம் பழவிழா சுயோதவி குழுவின் 5 ஆண்டு நிறைவை பூர்த்தி செய்யும் முகமாக இன்று இந்த நிகழ்வை கொண்டாடுவது உண்மையிலேயே மகிழ்வடைகின்றோம். ஏனென்று சொன்னால் நானும் இதிலே மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவிலே சமூக சேவை உத்தியோகத்தராக கடமையாற்றியிருக்கின்றேன். நான் நினைக்கிறேன் அந்த காலப்பகுதியிலே தான் இந்த வளர்நிலா சுயோதவி குழு மீளமைக்கப்பட்டு அதுக்கு பிறகு நிர்வாகமாக தெரியல தொடர்ந்து அந்த நிர்வாகம் செயற்பட்டு வருகிறது. ஆரம்பத்திலே நாங்கள் மிக சிரமமான முறைகளை எதிர்கொண்டோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று கூட்டங்களை நடத்தி அதற்கான ஒரு திட்டத்தை தயாரித்து பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் நடவடிக்கைகளை நாங்கள் செய்து இப்பொழுது தலைவர் கூறியது போல 2 லட்சம் பெறுமதியான சேமிப்பை உருவாக்கும் ஒரு சுயோதவி குழுவாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. உண்மையிலேயே அனைத்து மாற்றுத்திறனாளிகளது ஒத்துழைப்பும் ஆதரவும் தான் இதற்கு காரணம். அது மட்டுமல்லாமல் பிரதேச செயலகத்தின் சமூக சேவை உத்தியோகத்தர் மற்றும் கிராமங்களோட ஒத்துழைப்போடு இந்த சுயோதவி குழுவினுடைய வளர்ச்சியை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே மாந்தை கிழக்கிலே நான் இங்கே சமூக சேவை உத்தியோகத்தராக இருந்த பொழுது ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை நீங்கள் செய்வதற்காக தற்பொழுது கல்லறிகிற ப்ரொஜெக்ட் ஒன்றை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். பிரதேச மட்ட மாற்றுத்திறனாளிகள் செய்கிற வேலைகளை ஒரு சுயோதவி குழு செய்யுது என்று சொன்னால் அது அபரிதமான வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு உங்களால் அதாவது சமூக சேவை திணைக்களத்தாலும் சமூக சேவை உத்தியோகத்தராலும் பிரதேச செயலகத்தாலும் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு நான் மாற்றலாகி சென்றாலும் என்னையும் இங்கே அழைத்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக என்னை அழைத்த இந்த வளர்நிலை ஆசிரியர் குழுவுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக நமது ஒற்றகுளம் பிரதேச உத்தியோகத்தர் கிராம சேவை அவர்கள் சிறிய உரையாற்றுவார். மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு தலைவர், இங்கே வீட்டிற்கின்ற மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் ஏற்கனவே இங்கே கடமையாற்றிய போது இந்த சங்கம் இங்கே செயற்பாடு இருக்கவில்லை. அதுக்கு பிற்பாடு 2019 ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடந்த 5 வருடத்திலே மிகவும் வளர்ச்சி கண்டிருக்கிறதை இங்கே உரையாற்றியதன் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. நான் கடந்த 3 மாதங்களில் இந்த கிராமத்தை பொருட்படுத்தியுள்ள போதிலும் இந்த சங்கங்களுக்காக பார்வையிடக்கூடிய எல்லாமே இருக்கவில்லை. என்றால் சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் தேர்தல் போன்ற முக்கியமான கடமைகள் இருந்ததனாலே தொடர்ந்து வரும் காலத்திலே இந்த சங்கத்தின் சகல வளர்ச்சிக்கும் ஒத்துழைப்பு கூறிக்கொள்வதோடு இவர்கள் இங்கே காணி ஒன்றை கூறியிருந்தார்கள். கல் அறுக்கிறது தொடர்பான ஏற்கனவே பாலிமரில் நான் கடமையில் போது அந்த கல் அறுக்கிற மிஷின் அங்கே இருந்து ஒரு குறிப்பிட்ட காலமே செயற்பட்டது. அதுக்கு பிற்பாடு அதன் செயற்பாடு நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அதன் செயற்பாடு பற்றி ஆராய்ந்த பின்னர் காணி வழங்குவது தொடர்பாக யோசிக்கலாம் நினைக்கிறேன். அதுக்குரிய பொருத்தப்பாடு இருக்கிறதா, அதுக்குரிய செலவினம் விறகு மற்றும் செலவினம் தொடர்பாக பார்வையிட வேண்டியுள்ளது. அதுக்கு ஒரு மின்சார தேவை இருக்கிறது. அதை விட மேலும் சங்கத்தின் வளர்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து தொடர்ந்து மேலும் வளர கருத்துரை வழங்கி சென்ற எமது பிரதேச உத்தியோகத்திற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, அடுத்த நிகழ்வாக எமது பிரதேச மாந்தை கிழக்கு பிரதேச எங்களுடைய எஸ்டோ அவர்கள் ஒரு சில கருத்துக்களை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் தலைமையத்தில் நடாத்தி கொண்டிருக்கின்ற வளர்நிலா சுய உதவிக்குழுவின் தலைவர்களை
மற்றும் அவையிலே வீட்டிருக்கின்ற பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலக சமூக சேவை உத்தியோகத்தர்களே மற்றும் மாந்தை கிழக்கு பிரதேச செயலகத்தின் கிராம சேவையாளர்களே, மாவட்ட மாற்றுத்திறனாளி அமைப்பினுடைய தலைவர்களே மற்றும் அவையிலே வீட்டிருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளை நலன் விரும்பிகளை அனைவருக்கும் இந்நேரம் வணக்கம். உண்மையிலேயே மாந்தை கிழக்கு பிரதேச செயலகத்திற்கு பிரிவுக்குட்பட்ட இந்த ஒட்டெடுத்துள்ள கிராமத்திலே மாற்றுத்திறனாளிகள் அமைப்பில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த ஒட்டர்த்தகுளம் வளர்நிலா சுய உதவிக்குழு. உண்மையிலேயே இங்கே இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் மிகவும் ஒரு அர்ப்பணிப்பானவர்கள். எந்நேரமுமே ஒரு இயங்கு நிலையில் இருக்கக்கூடிய தன்மையை நான் எனது அவதானத்தின்படி நான் பார்த்திருக்கின்றேன். உண்மையிலேயே இந்த நீண்ட காலமாக மாற்றுத்திறனாளியாக இருக்கின்ற தம்பிமுத்து சிவனடியான் மற்றும் இந்த ஒட்டர்த்தகுள பிரிவிலே வசிக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் மிகவும் அர்ப்பணிப்பான செயற்பாடுகள் மூலம் தங்களுடைய சேவைகளை மாற்றுத்திறனாளிகளுக்குள்ளேயே இயங்கி வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு 5 ஆண்டு ஒரு நிறுவனத்தை கொண்டு நடத்துறா உண்மையாவே சில சிக்கல்பாடு இருந்தாலும் தங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த ஒற்றுமையும் தங்கள்கிட்ட இருக்கிற அந்த நிதியை சுழற்சி முறை கையாள்வதன் மூலம் மாற்றுத்திறனாளிகளுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு அவர்கள் நீண்ட காலமாக இப்போது 5 வருட காலம் வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறார்கள். இது போன்ற இவருடைய சேவைகள் இந்த சமூகத்துக்கு மிக அத்தியாவசியமானதான் என்று கூறிக்கொள்வதோடு மேலும் மேலும் இவர்கள் இன்னும் வீறு நடை போட்டு வளர வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் இறைவனை பிரார்த்திக் கொள்கிறோம். இவர்களுடைய இந்த அர்ப்பணிப்பான முயற்சியின் விளைவாக உண்மையிலேயே இந்த 5 வருட பூர்த்தியை பல்வேறுபட்ட செயற்பாடுகள் அடிப்படையில் இவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். தங்களுடைய அந்த சுழற்சி முறை அடிப்படையிலான கொண்ட கடன் திட்டம் மற்றும் அந்த கல்லறியும் அந்த மெஷினரியை வச்சுக்கொண்டு அதிலே உற்பத்தி செய்து அவர்கள் அதிலே ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை ஈட்டக்கூடிய இருக்குது. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற அந்த மாற்றுத்திறனாளிகள் கூடுதலான எல்லாருமே சுயதொழில் முயற்சியாளர்களாக இருக்கிற நேற்று ஒரு இந்த டிவிஷன்ல ஒரு ஆள் வந்தவர் தங்களுக்கு ஒரு அவசரமான ஒரு பெரிய அமௌண்ட்ல லோன் வேணும், அந்த லோனை சேர்த்து அதையில் அமௌண்ட் கேட்டு வந்திருக்கிறேன். நாங்கள் ஒரு பொதுச்சபை ஒன்று கூடி நாங்கள் நிர்வாக தெரிவு செய்ய வேண்டிய தேவைப்பாட்டிற்கு மாந்தை கிழக்கு பிரதேச மாற்றுத்திறனாளி அமைப்பினுடைய நிர்வாக தெரிவு அவசியமாக்கி இந்த ஆண்டுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான நிர்வாக தெரிவு நிகழ்த்த பின்னர் அந்த அவர்களுடைய கடன் திட்டத்தை வழங்கலாம் என யோசித்திருக்கிறோம். முல்லை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் டிபிஓ தலைவர் அவர்கள் இப்பொழுது எங்களுக்கு ஒரு சில கருத்துரைகள் வழங்குமாறு அவரை அழைக்கின்றேன். சுய உதவிக்குழு 5ஆண்டு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும் புதுக்குடியிருப்பு சமூகங்களுக்கும் மற்றும் எனது மாநிலத்தினுடைய சமூக உத்தியோகத்தர் அதே போன்று இந்த கிராமத்திலே சேவையாற்றி கொண்டிருக்கின்ற கிராம சேவை உத்தியோகத்தர் மற்றும் அதுக்கு மேலாக ஆரம்பத்திலே எங்களுடைய உரிமைகள் சார்ந்த விஷயமாக இது வெளிப்படையாக வெளியே வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்நோக்கிய ஒரு ஆகவே கிராமங்களிலே எமது மாற்றுத்திறனாளிகளுடைய சுய உதவி குழுக்களை உருவாக்கி வழங்குகின்ற பொழுது அதற்கான தீர்வு கிடைக்கும். அது சம்பந்தமாக எங்களுடைய இந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற சமூக சேவை உத்தியோகத்தர் மற்றும் கிராம சேவை உத்தியோகத்தர்களும் அதற்கு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு தருவார்கள். ஆகவே இவ்வாறான நிகழ்வுகளை செய்கின்ற பொழுது எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் மேன்மைப்படுத்தப்பட்டு மாவட்ட ரீதியான ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கு நீங்கள் இங்கே கூடியிருக்கின்ற ஏனைய மாற்றுத்திறனாளிகளும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய மாவட்ட இளமைய ஒன்றியம் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முல்லை மாவட்ட மாற்றுத்திறனாளி அமைப்பின் டிபிஓ தலைவர் ரவியண்ணாவுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக ராஜேந்திரன் நவீன் அவர்களின் சிறப்பு நடனம்.
அடுத்த நிகழ்வாக வரவேற்பு நடனத்தை வழங்கி சென்ற சிறுமிக்கு பரிசில் வழங்கி கௌரவிக்கப்படும். எமது பிரதேச SSO அவர்களை அழைக்கிறோம். பரிசுகளை வழங்கி கௌரவித்த பிரதேச SSO அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக நடனத்தை பரிசுத்த சிறுவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அருமையான டான்ஸ் ஆடிய நடனமாடிய எங்களது மாற்றுத்திறனாளியான இலட்சனுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்களும் இப்படி ஆடுவோம் என்று ஆடி காட்டிய அந்த சகோதரருக்கு மறுபடியுமாக நீங்கள் ஒரு பலன்களை கட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்வாக பரிசுகள் வழங்கப்படும். முதலாவது பரிசாக இங்கே 2 சிறுமிகள் நடனமாடி சென்றார்கள். அவர்களுடைய பரிசுகள் வழங்கப்படும். அடுத்த பரிசளிப்பு விழாவாக எமது நிலக்ஷன் அவர்களுக்கு அடுத்த பரிசளிப்பு வழங்க இருக்கிறது. அடுத்த பரிசளிப்பை எமது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலருக்கு SSO ஐயா அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள்.
ஸ்ரீகா அவர்கள் அந்த சிறிய நடனத்தை ஆடுவார். அருமையான நடனத்தை ஆடி காட்டிய மகளுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அந்த மகளுக்காக மறுபடியும் ஒரு கருத்தை உங்கள் கரங்களை கட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாங்களும் ஆடுவோம், எங்களாலும் முடியும் என்று இந்த சிறிய வயதிலே செய்து காட்டிய இந்த இன்றைக்கு நன்றிகளை தெரிவிக்கொண்டு நவீன் அவர்களுக்கு நடத்த பரிசனை வழங்குமாறு நமது முல்லை மாவட்ட டிபிஓ தலைவர் அவர்களை அழைக்கிறேன். இன்னொரு பரிசுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனி அவர்கள் வந்து உங்கள் பரிசனை பற்றி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பரிசினை அதிர்ஷ்டன் அவர்களுக்கு வழங்கப்படும். எமது சுயவிருது குழுவின் தலைவர் அவர்கள் இதனை வழங்குவார். பரிசினை வழங்கின தலைவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு எங்களுடைய நிகழ்வுக்காக அநேகர் பல மக்களுக்கு உதவிகளை செய்திருக்கிறார்கள். பரிசுகளை வழங்கி ஒவ்வொருவருக்காகவும் நன்றிகளை அதுபோல இந்த மதிய வேளை ஆகாரத்துக்கு எங்களுக்கு உதவி செய்த அந்த கரங்களுக்கும் நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களுக்கு பரிசுகள் வழங்கிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் நன்றிகளை செலுத்துகிறேன். அதிலே கங்காதரன், ராஜேஸ்வரி, மயூரன், ஜெஸ்மேரி, நடராசா, விஜயலட்சுமி, ஜெயலிங்கம் தேநீர் செலவு, வரதன் கிராம சேவையாளர் 1000 ரூபாய் தந்திருக்கிறார். நடராசா கமலதாசன் 1000 ரூபாய் தந்திருக்கிறார். சர்மிஷா 500 ரூபாய், முத்துமாரி சிற்றுண்டி செலவுகளுக்காக 1000 ரூபாய் தந்திருக்கிறோம். எங்களுடைய இந்த நிகழ்வின் போது மதிய வேளை ஆகாரத்தை தந்த சாரு அவர்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். செயலாளர் கொஞ்சம் உள்ள வாங்க. செயலாளர் மேலாளர் தலை தெரியும் வேண்டாம்.
சாப்பாடு ஓகேயா? ஓகே, இப்போ நிகழ்வு எல்லாம் முடிச்சு வந்திருக்கிறேன். ஐயா வந்து நீங்களை பார்த்துருப்பீங்க, சாப்பாடுலாம் அவ்வளோ சொல்லி பார்த்துக்கிட்டே பார்த்துனாங்க. வந்துட்டார் வேறு நல்ல வெள்ளையன்னு சொல்லி என்ன வைக்கீங்கன்னா உண்மைக்குமே ப்ரோக்ராம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நவீன் குட்டி டான்ஸ், அப்புறம் அந்த கடைசியாக அந்த சுத்தி பொம்பளை பிள்ளை நவீனுக்கு டான்ஸ் வளர்க்கிறது நீங்களா? நவீன் தான் வளர்க்கிறது அண்ணா. அப்படி அண்ணா வளர்க்க நவீன் வேற லெவல் டான்ஸா? நவீன் வாழ்த்துக்கள் சொல்லுவேன், நான் தங்காகம் சொல்லுவேன் ஆசை அவங்க போயிட்டாங்க. அப்போ எப்படி என்ன மாதிரி நிகழ்வுக்கு எல்லாம் ஓகேயா? சந்தோஷமா உங்களுக்கு? எங்களுக்கு சாப்பாடு ஒன்று தான் இதாக இருந்தது. அது நீங்கள் இப்போ தாரன்னு சொன்னால் பெரிய சந்தோஷம். இது இப்போ ஒரு ஏண்டாகலையில் ஒரு ஏழாவது 2 நாள் மாற்றுத்திறனாளிகள் தானே வருஷம் வருஷம் தொடர்ச்சியாக நடக்கிறது இல்லை. இது நாங்கள் 5 வருஷம் இந்த குழு நடப்பைக்கு 5 வருஷமா எங்களோட குழு கொண்டு தான் இயங்கி கொண்டு வருது. அப்போ அது இந்த வெற்றி விழாவாக தான் நினைக்கிறதுக்கு முன்னாடி மற்ற இடங்கள்ல எல்லாம் நிப்பாட்டிக்கிறோம். அப்போ நாங்கள் எங்களோட சேமிப்பு 2 லட்சம் ரூபா சேமிப்பு இருக்கு. 70,000 ரூபா வட்டி வீதம் கூடி வட்டி சேமிச்சு வச்சிருக்கோம். அப்படி 3 லட்சம் ரூபாய் கிட்ட எங்களோட 5 வருஷத்துக்குள்ள சேமிப்பு செய்திருக்கோம். இன்னைக்குமே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ யாரெல்லாம் வந்தானே நம்ம சோப் கலர் ஷர்ட் போட்டதான் அவர் கூட சஜி ஏதோ சொல்ல தெரியல. நம்ம போயிட்டு கூட்டத்துக்கு அந்த நல்ல அழகான தம்பி நம்ம அவருடைய திறமைகளையுமே நீட்டான ஒரு நபர் மாதிரி இருந்துச்சு. உண்மைக்குமே அவருடைய டான்ஸ் கூடங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அது வந்து எல்லாருமே நேர ஒழுங்குக்கு சமூகம் அழைச்சிருக்கிறேன். அப்போ உண்மைக்குமே இந்த நிகழ்வை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்படியானவர்களுக்கு வந்து நாங்களும் இந்த மதிய போஷணத்தை வழங்கினதில் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அம்மா வந்து சாப்பாடு எல்லாம் பார்சலாக கட்டும்போது போய் பார்த்து நாங்கள் ஐயா அந்த சேவை மிலே அங்கே இந்த கதைக்கவே சாப்பாடுன்னு சஜி வாசனை அப்படியான உண்மைக்குமே நல்ல சூப்பரான சாப்பாடு தான். அப்போ இன்றைய தினம் வந்து இந்த சாப்பாட்டை வழங்கினவர் ஜெர்மனியில் இருக்கிறான தயாம் அவங்களோட மகன் பர்த்டே, அதாவது 13ஆம் தேதி தான் அவங்களோட பர்த்டே. அதை முன்னிட்டு தான் இந்த நிகழ்வை வந்து நாங்கள் அதில் ஒரு நிதியை ஒதுக்கி செய்திருக்கோம். அது கூட எங்களுக்கு சந்தோஷம். அப்போ ஐயா என்ன சொல்றீங்க அதை பற்றி? நீங்க சாப்பிடும் போது ருசியா இருக்குன்னு எப்படி சொன்னீங்க? அப்படின்னா அந்த கோழிக்கறின்ற வாசனை மற்ற ரைஸ் போட்டது எல்லாமே பார்த்து நல்லா மற்றது தயாண்ட அம்மாவோட கையால் நான் நிறைய வாட்டி சாப்பிட்டு இருக்கேன். அவன் என்ன சொல்றது, ஒரு காய்கறியை உண்டு அப்படி கையிலேருந்து கொடுத்தாக்காலும் இருக்கிறத வச்சனாலும் சமைச்சா அப்படி ஒரு டேஸ்ட், அது ஒரு கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க, அது இருக்கு அவங்கள்ட்ட. அதே மாதிரி தான் நான் சொல்றேன். எல்லாமே ஒழுங்காக நிறைவேறது. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னதை தான் திருப்பி சொல்லக்கூடாது. அதாவது நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல வெறுங்குடமும் தழும்பாது. அது நிறைகுடமோ வெறுங்குடமோ அதை ஏற்றுக்கொள்வது மக்களுடைய பொறுப்பு. நிறைகுடமும் ஒன்றுதான், வெறுங்குடமும் ஒன்றுதான். ஆனால் நிறைகுடம்ங்கிறது பொதுவாக ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காகத்தான் அந்த நிறைகுடம் வைக்கிறது. அந்த குணம் கும்பம் என்று சொல்லுவார்கள். எதிர்வரும் பொங்கல் எல்லாம் இந்த இப்பொழுதும் இங்கே வச்சிருக்காங்க முன்னுக்கு.
ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் அந்த பிந்தி வந்துட்டேன், கொஞ்சம் முந்தி வந்துருந்தா பார்த்துருக்கலாம். காரணம் என்னென்னா அந்த பிந்தி வந்ததுக்கு இங்கே உள்ள சில வேலைகளை பார்க்க வேண்டியிருந்தது. அதனால அவங்க அம்மா தனியாக இருந்து செய்ய முடியாது. விடிய வந்தவர் எங்கள் இவ்வளவு சமையலுக்கும் பார்சல் கட்டி வெளிய நன்றி சொல்லணும் ஐயா. அம்மாவோட அம்மா கொஞ்சம் வருத்தமான ஆள் தானே, அவர் கொஞ்சம் வயது போனாக்கள் 3 பேரும் என்னன்னு கேட்டா கூடுதலாக சமையல்ல பெண்கள் தான் முன்னிலை வகிக்கிறாங்க. இருந்தாலும் இப்போது இந்த சமையல் கலையை வந்து ஆண்கள் படிச்சிருக்காங்க. ஆனா நான் வந்து 1971ஆம் ஆண்டு கொழும்புல இந்து சமுத்திர ஹோட்டல்னு ஒன்று இருக்கு கோல்பேஸில். அதில் மாதம் 30 ரூபா கொடுத்து சமையல் பழகினேன். காரணம் என்னன்னு கேட்டால் எங்கள் மாமா ஒருத்தர் சைவ கடை வச்சுருந்தார் கொழும்புல. அப்போ அவர் சொன்னார், அடே சமயக்காரங்க வரலைன்னா நீ சமைக்க வேண்டிய சூழ்நிலை வரும், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து அந்த மீதி நேரத்தில் சமையலை பழகு அப்படின்னு சொல்லி பழக விட்டார். அதில் பழகி அதுக்கு பிறகு நான் திருமணம் செஞ்சு 2-3 பிள்ளைகள் பிறந்த பிறகு குருநாகர்லையும் ஒரு கடையை வச்சு திறமையாக சமையல், அதாவது சமையல் மட்டுமில்லை பலகாரங்கள், பாதாம் அல்வா, பாதாங்கீர், குலோப்சான், ரசகுல்லா, முந்திரி பருப்பு, உளுந்த வடை, பருப்பு வடை, இப்படி அந்த தமிழ் நம்ம சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள பலகாரங்கள் நிறைய எனக்கு போட தெரியும். அல்வா அல்வா இப்பவும் நான் வீட்டுக்கு செஞ்சு கொடுக்குறேன். கண்டிப்பாக கடந்த நாட்கள்ல ஐயா கண்டிப்பாக கண்டிப்பா உங்களோட குக்கிங்கே நான் பார்க்கத்தான் வேணும். சரிதானே? கேசரி விரைவில் எதிர்பாருங்க. கேசரி எல்லாம் செய்வீங்களா? இட்லி, என்ன எவ்வளவு ஒரு பெரிய ஒரு என்ன சமையல் மூதாதையர் பக்கத்துல வச்சிருக்கேன் தெரியும். இருந்தாலும் பெரிய இடங்கள்ல இந்த கூட்டம் அன்றைக்கு 6ஆம் தேதி நடந்தது. இங்கே அந்த 6ஆம் தேதி கூட்டத்தில் நடக்கும்போது இவங்கெல்லாம் இந்த இப்படிப்படி செய்யணும்னு, நிகழ்ச்சி செய்யணும்னு சொல்லி ஒழுங்குகளை சொல்லி இருக்கும்போது நான் ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாமல் தான் இருந்தேன். ஏன்னு கேட்டால் அவங்கெல்லாம் பேசி முடிக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் பேசி அதையும் கேட்டுட்டு நாங்கள் பேசாமல் போயிட்டோம். ஒரு வார்த்தையும் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன கேட்டால் நான் எனக்கு அதை தெரியும், இதை செய்யுங்க, இதை செய்யணும், அதை செய்யணும், அவங்ககிட்ட கேட்டு வாங்கக்கூடாது. ஆனால் கேட்காம காலையில் வந்தோன்னா ஐயா வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிடுச்சு. இது அந்த வகையில் நான் பெருமைப்படுறேன். ஒரு 5-6 வருஷம் ஹோட்டல் செய்திருக்கேன். அதில் சில நல்ல செய்யக்கூடிய தமிழ் முறைப்படி செய்யக்கூடிய பலகாரங்கள், கூடுதலாக இறைச்சி இல்லாமல் பிரியாணி, அதாவது சைவ பிரியாணின்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் செய்ய பழகியிருக்கேன். அப்படியே சிலது பழைய பிரியாணியும் செய்வீங்களா? எல்லாம் தெரிஞ்சவனுக்கு கடைசியாக கஷ்டம்தான் கூட இருக்கு. அப்படியா? கஷ்டம் கூடன்னா நான் கஷ்டப்படலை. அதனால இந்த 92 வயசுல அன்னைக்கு நீங்க எல்லாம் வாழ்க்கைக்கு போகும்போது நான் நினைச்சேன் 92 அது திருப்பி பார்த்தா 29 ஆகுது அப்படின்னு தான் நினைச்சேன். காரணம் என்னன்னு கேட்டா இப்படித்தானம்மா, கஷ்டம்ங்கிறது இல்லை, எல்லாம் தெரிஞ்சும் கஷ்டம்ங்கிறது இல்லை. ஆனால் அந்த கஷ்டத்தை நான் சில நேரத்துக்குள்ள நானாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. என்னன்னு கேட்டால் பிள்ளைகள் இருந்தும் தனிமையில் இப்போ 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 கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து நான் தனிமையாக தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க யாரும். அப்போ இன்னைக்கு அங்கே பெரிய இருந்து கோழி எல்லாம் வாங்கி அவங்க கூட்டி, அதாவது மக வீட்டு பிள்ளைக்கு பிறந்தாங்க, விசேஷமாக கொண்டாடுறாங்க. இப்போ கொஞ்சம் முந்தி எடுத்தாங்க. என்னை 6:45 வர சொன்னாங்க. ஆனால் இங்கே நிகழ்ச்சி இருக்கிறதுனால நான் அங்கே போகல. ஏன்னா நீங்கள் எல்லாம் வருவீங்கிறதுக்காக நான் அதை தவிர்த்து கொண்டேன். ஏன்னா இதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா நம்ம ஊருக்குள்ள நடக்கக்கூடியது நம்ம பாத்தீங்களா? ஐயா மேல காய்ச்சல் என்ன விளங்கிச்சேன்னு சொன்னா தன்னுடைய பர்சனல் தேவையில இருந்தால் அதை விட்டுட்டு ஒரு சமூக சேவை ஒன்றுல எனக்கு கலந்து கொண்டு தன்னால் இயன்றளவும் அந்த பணிகளை செஞ்சிருக்கிறாரு. இந்த வயசுல இன்னைக்கு பாராட்டத்தக்க விஷயமும் பெரிய மனசு. அப்ப சந்தோஷம் தானே ஐயா? ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சந்தோஷம். சரி, தயாக்கும் சந்தோஷம். ஓகே, உண்மைக்குமே எங்களுக்கும் இந்த இடத்துல இப்படியான நாங்கள் மதிய உணவு வழங்கினது மனசுக்கு நிறைவா இருக்கு. அதே நேரம் சந்தோஷம். அப்போ நாங்களும் போயிட்டு வேற போகிறோம். என்ன தயா அது தயா அப்படின்னு சாரி அழகா இருக்குறீங்க, சிம்பிளா ரெடி ஆயினாலும் அவ்வளோ அம்சமா இருக்குறீங்க. நல்லா இருக்குது.
அப்ப எல்லா ஒழுங்கு அமைப்புகளும் சிறப்பா இருந்து அந்த நேரம் அதாவது ஒரு நிகழ்வுக்கு முக்கியம் நேரம் கணவருக்குரிய நிகழ்வு அதாவது என்னண்டு ஆனா முழுமையாக இது செய்வதுன்னா நேரம் மனிதனுக்கு நேரம் தான் முக்கியம்னு அன்னைக்கு சொன்னேன். உண்மைதானே அந்த வகையில இப்ப பாருங்க 2 மணிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சுது என்ன சாப்பாடுன்னு சொன்னா வந்துடும் ஹலோ அம்மா வணக்கம். பாத்தீங்களா இன்னைக்கு எனக்குரிய ஒரு நிகழ்வு இருந்து ஐயா அதை ரிஜெக்ட் பண்ணி போட்டு இந்த நிகழ்வுல கலந்துக்கிறோம்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. பெரிய மனசுதான் பாராட்டத்தக்க சேவை. சர்ப்ரைஸ் டெலிவரியோ அதெல்லாம் வந்ததோ அப்ப பெரிய ஒரு நிகழ்வுல தான் நிக்கிறீங்க. நல்ல விஷயம், சந்தோஷம். சரியம்மா, நான் இந்த நிகழ்வுல நிக்கிறேன். அவங்களோட கதைக்கு ஐயாவோட கதைக்கணுமா இப்ப? சரி, அவசரமா கதைக்கணும். ஐயாக்கு ஒரு எமர்ஜென்சி கோல் சொல்லலாம். சரி, ஓகே. அப்ப உண்மைக்குமே எல்லாமே இந்த நிகழ்வு வந்து சந்தோஷமா முடிஞ்சிருக்கு. என்ன சந்தோஷமா தான் எல்லாமே நிறைவேறிருக்கு. நேரம் ஒழுங்கா கடைப்பிடித்து உண்மையான நபர்கள் இந்த நிகழ்வை வந்து நடத்தியிருக்கிறார்கள். அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது வரவேற்கத்தக்கது. அப்ப இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போறோம். இந்த வீடியோ பற்றி கருத்துல மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சாரு. ஐயா எல்லாம் பாய் காட்டி விடுங்க.